ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். நாளை முதல் குறையும் எரிபொருள் விலை. எரிபொருள் விநியோகஸ்தர்களின் நடவடிக்கையை தீவிரமாக கண்காணிக்கும் பிரான்ஸ் அரசு. பிரான்சில் நிலவும் இனவெறி குறித்து மேற்கொள்ளப்பட்ட புதிய ஆய்வு ஒன்றில் 46% மக்கள் இனவெறிக்கு ஆளாவதாக அதிர்ச்சி அறிக்கை. பிரான்சில் வேலைவாய்ப்புகளை குறைக்க லிடில் நிறுவனம் முடிவு. கட்டாய பணிநீக்கம் கிடையாது, விருப்ப அடிப்படையில் மட்டுமே நடைபெறும் என அறிவிப்பு. மத்திய கிழக்கில் தொடரும் போர் பதற்றம். துபாய், ரியாத், டெல் ஆவிவ், பேரூத் ஆகிய நகரங்களுக்கான ஏர் பிரான்ஸ் விமான சேவைகள் மே 3 வரை ரத்து. பிரான்சில் 17 வயது இளைஞர் மீது கொடூர தாக்குதல். கால்பந்து ஜெர்சியை பறிக்க முயன்ற 2 பேர் வெறிச்செயல். விமான பயண கட்டணங்கள் விரைவில் உயரும் என பிரான்ஸ் விமான போக்குவரத்து அமைப்பு எச்சரிக்கை. எரிபொருள் விலை உயர்வு மற்றும் பொருளாதார அழுத்தத்தால் விமான நிறுவனங்கள் கடும் நெருக்கடி. பிரான்சில் இந்த ஆண்டிற்கான வசிப்பிட உரிம விதிகளில் முக்கிய மாற்றங்கள் அறிவிப்பு. பற்றாக்குறை அதிகம் நிலவும் துறைகளில் தொழிலாளர்களுக்கு புதிய சலுகைகள். 1 வருடமாக வேனில் அடைத்து வைக்கப்பட்ட 9 வயது சிறுவன் மீட்பு. மனநலப் பிரிவில் சேர்ப்பதை தவிர்க்கவே அடைத்து வைத்ததாக தந்தை வாக்குமூலம். தொடர்பான விரிவான செய்திகள். பிரான்சில் விரைவில் எரிபொருள் விலை குறைப்பு அமலுக்கு வர உள்ளதாக வர்த்தக அமைச்சர் சர்ஜ் பாபின் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். அதிக விற்பனை நடைபெறும் பெரிய பெட்ரோல் நிலையங்களில் நாளை முதலே இந்த விலை குறைவு நடைமுறைக்கு வரும் என்றும், சிறிய நிலையங்களில் ஞாயிறு அல்லது திங்கட்கிழமை முதல் இது அமலாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். சர்வதேச சந்தையில் ஏற்படும் விலை குறைவுகளை விநியோகஸ்தர்கள் விரைவாக நுகர்வோருக்கு வழங்குவதை உறுதி செய்ய பெட்ரோல் நிலையங்கள் மற்றும் இணையதளங்களில் விலை வெளிப்படைத்தன்மையை அரசு தீவிரமாக கண்காணித்து வருகிறது. இதற்கிடையே எரிபொருள் விநியோகத்தில் சில நடைமுறை சிக்கல்களும் நிலவி வருகின்றன. குறிப்பாக டோட்டல் நிறுவன வலையமைப்பில் விலை உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டதால் அங்கு வாடிக்கையாளர்களின் வருகை திடீரென அதிகரித்தது. இதனால் போக்குவரத்து மற்றும் விநியோகத்தில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. ஈஸ்டர் விடுமுறை வார இறுதியின் போது சுமார் 20% பெட்ரோல் நிலையங்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த பாதிப்பு 12 முதல் 13% குறைந்துள்ளது. அதேவேளை சமீபத்திய தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தால் குறைந்திருந்த கச்சா எண்ணெய் விலை தற்போது மீண்டும் உயரத் தொடங்கியுள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் நிலவும் தொடர் பிரச்சினைகள் மற்றும் போர் நிறுத்தத்தின் நிலைத்தன்மை குறித்த சந்தேகங்கள் காரணமாக அமெரிக்காவின் WTI கச்சா எண்ணெய் விலை 5% வரை திடீரென அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸின் புறநகர் பகுதி ஒன்றில் புலம்பெயர்ந்த பின்னணியை கொண்ட கருப்பினத்தவர் ஒருவர் சமீபத்தில் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவர் பதவியேற்ற உடனேயே சமூக வலைதளங்களில் அவருக்கு எதிராக தீவிரமான இனவெறுப்பு கருத்துகள் பரப்பப்பட்டு வருவது அங்கு பெரும் அதிர்ச்சியையும் கண்டனங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் பிரான்சில் நிலவும் இனவெறி குறித்து மேற்கொள்ளப்பட்ட புதிய ஆய்வு ஒன்றின் முடிவுகள் பெரும் கவலையை அளிக்கும் வகையில் அமைந்துள்ளன. பிரான்சில் 15 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட 14,025 பேரிடம் இந்த விரிவான ஆய்வு நடத்தப்பட்டது. இந்த ஆய்வின் முடிவில் பிரான்சில் வாழும் மக்களில் சுமார் 46% தாங்கள் இனவெறுப்பை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். குறிப்பாக 80% கருப்பினத்தவர்களும் 70% அரபு நாட்டவர்களும் தாங்கள் நேரடியாக இனவெறியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர். மேலும் வெள்ளையினத்தவர்கள் என கருதப்படுவோரிலும் 39% பேர் இனவெறுப்பை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. பலருக்கும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரான்சில் சிறுபான்மையினருக்கு எதிராக மட்டுமல்லாமல் வெள்ளையர்களுக்கு எதிரான வெறுப்பும் நிலவுகிறது என இந்த ஆய்வுக்கு தலைமையேற்று நடத்திய ஆய்வாளர்களில் ஒருவரான பிரான்சுவா கிரவுஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரபல பல்பொருள் அங்காடி நிறுவனமான லிடில் பிரான்சில் சுமார் 550 வேலைவாய்ப்புகள் வரை குறைக்க திட்டமிட்டுள்ளது. நிறுவனத்தின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக ஏப்ரல் 9 முதல் தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தைகள் தொடங்கியுள்ளன. இருப்பினும் இந்த வேலைவாய்ப்பு குறைப்பு முற்றிலும் விருப்ப அடிப்படையில் மட்டுமே நடைபெறும் என்றும் எவ்வித கட்டாய பணிநீக்கமும் இருக்காது என்றும் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த எண்ணிக்கை லிடில் நிறுவனத்தின் மொத்த பணியாளர்களில் வெறும் 1.2% மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் தற்போது 1622 கடைகள் கொண்டுள்ள லிடில் நிறுவனம் தனது நீண்ட கால வளர்ச்சியை நோக்கமாக கொண்ட மூலோபாய திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. விநியோக சங்கிலி, மார்க்கெட்டிங் மற்றும் நிர்வாக பிரிவுகளை மையமாக கொண்டு இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன. கடைகளில் வேலை செய்வோர்
விநியோக மையங்கள் மற்றும் தலைமையக பணியாளர்களை இந்த திட்டம் நேரடியாக பாதிக்காது என நிறுவனம் உறுதியளித்துள்ளது. நிறுவனத்தின் நிர்வாக அமைப்பை எளிமைப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் இதனால் பணியாளர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படலாம் என தொழிற்சங்கங்கள் கவலை தெரிவித்துள்ளன. இந்த திட்டம் நடைமுறைக்கு வர தொழிற்சங்கங்களின் முறையான ஒப்புதல் கட்டாயமாகும். விருப்ப அடிப்படையில் வெளியேறுவோருக்கு பயிற்சி உள்ளிட்ட ஆதரவு நடவடிக்கைகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தலைமையகம் மற்றும் பிராந்திய நிர்வாகத்தில் புதிய பணியிடங்களை உருவாக்கவும் லிடில் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. பிரான்சின் தேசிய விமான போக்குவரத்து நிறுவனமான ஏர் பிரான்ஸ் மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் போர் பதற்றம் மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காரணமாக துபாய், ரியாத், டெல் அவீவ் மற்றும் ஃபைரூத் ஆகிய முக்கிய நகரங்களுக்கான தனது விமான சேவைகளை வருகின்ற மே 3 வரை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. சில திரும்பும் விமானங்களுக்கான சேவைகள் மே 4 வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன. அப்பகுதியில் தொடர்ந்து நீடித்து வரும் ராணுவ மோதல்கள் மற்றும் வான்வழி பாதுகாப்பு குறித்த கவலைகள் காரணமாகவே பயணிகளின் நலன் கருதி இந்த அதிரடி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த திடீர் ரத்து நடவடிக்கையால் பாதிக்கப்படும் பயணிகள் எவ்வித கூடுதல் கட்டணமும் இன்றி தங்கள் பயணச்சீட்டுகளை மாற்றுத் தேதிகளுக்கு மாற்றிக்கொள்ளவோ அல்லது டிக்கெட்டுகளை முழுமையாக ரத்து செய்து கட்டணத்தை திரும்ப பெறவோ நிறுவனம் சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. மத்திய கிழக்கு பகுதியின் பாதுகாப்பு நிலைமை சீரடைவதை பொறுத்து அங்கு விமான சேவைகள் மீண்டும் எப்போது தொடங்கும் என்பது குறித்து தீர்மானிக்கப்படும் என ஏர் பிரான்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை ரத்து செய்யப்பட்ட வழித்தடங்களுக்கு பதிலாக தனது சேவைகளை மாற்று திசைகளில் திருப்பி குறிப்பாக ஆசிய நகரங்களுக்கு கூடுதல் விமானங்களை இயக்க தொடங்கியுள்ளதாகவும் அந்நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. பிரான்சின் ஸ்ட்ராஸ்பர்க் நகரில் நேற்றிரவு 17 வயது இளைஞர் ஒருவர் கொடூரமாக தாக்கப்பட்டு தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இரவு சுமார் 9:30 மணியளவில் பொதுச்சாலையில் அடையாளம் தெரியாத நிலையில் படுகாயங்களுடன் கிடந்த அவரை மீட்ட காவல்துறையினர் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட தகவல்களின்படி அந்த இளைஞர் அணிந்திருந்த கால்பந்து ஜெர்சியை பறிக்கும் நோக்கில் 2 நபர்கள் இந்த வெறித்தனமான தாக்குதலில் ஈடுபட்டதாக தெரியவந்துள்ளது. இந்த சம்பவத்தை நேரில் பார்த்ததாக கூறி காவல்துறையை தொடர்பு கொண்ட நபர் ஒருவர் தற்போது காவல்துறையின் தீவிர விசாரணையில் உள்ளார். இதற்கிடையே நள்ளிரவு கடந்தும் தனது மகன் வீடு திரும்பாததால் பதற்றமடைந்த தாய் ஒருவர் காவல்துறையை தொடர்பு கொண்டு புகார் அளித்ததை அடுத்து தாக்கப்பட்ட அந்த இளைஞர் யார் என்ற அடையாளம் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டது. தற்போது குறித்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். பிரான்சின் விமான போக்குவரத்து துறையை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஃப்னம் அமைப்பு வரும் காலங்களில் விமான பயணச்சீட்டுகளின் விலை கட்டாயமாக உயரும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலகளாவிய பொருளாதார சூழல் மற்றும் விமான எரிபொருளான கெரோசினின் கடும் விலை உயர்வு ஆகியவை விமான நிறுவனங்களின் செயல்பாட்டு செலவுகளை பெருமளவு அதிகரித்துள்ளதாக அந்த அமைப்பின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். விமான நிறுவனங்களின் மொத்த செலவில் கணிசமான பகுதியை எரிபொருளுக்கான செலவே பிடிப்பதால் ஏற்படும் இந்த கூடுதல் சுமையை நிறுவனங்களால் முழுமையாக தாங்கிக் கொள்ள முடியாத நிலை உருவாகியுள்ளது. இது தவிர அதிகரித்துள்ள வரிகள் மற்றும் பிற பயன்பாட்டு கட்டணங்களும் இந்த சூழலை மேலும் சிக்கலாக்கியுள்ளன என்று ஃப்னம் அமைப்பு தெரிவித்துள்ளது. இதனால் ஏற்படும் கூடுதல் செலவுகளை பயணிகளின் கட்டணத்தில் சேர்க்க வேண்டிய கட்டாயத்திற்கு விமான நிறுவனங்கள் தள்ளப்பட்டுள்ளன. இதன் விளைவாக நீண்ட தூர பயணங்கள் மற்றும் மக்கள் அதிகம் பயணிக்கும் விடுமுறை காலங்களில் விமான கட்டணங்கள் கணிசமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச விமான போக்குவரத்து சங்கமும் இதே கருத்தை முன்வைத்துள்ளது. எரிபொருள் விலை, உயர்வால் விமான கட்டணங்கள் உயர்வதை தவிர்க்க முடியாது என அந்த அமைப்பும் தெரிவித்துள்ளது. மொத்தத்தில் உலகளாவிய பொருளாதார நெருக்கடி மற்றும் எரிபொருள் விலை ஏற்றம் காரணமாக எதிர்காலத்தில் விமான பயணம் என்பது அதிக செலவு பிடிக்கும் ஒன்றாக மாறும் என்பது தற்போது உறுதியாகியுள்ளது. பிரான்சில் வசிப்பிட உரிமம் கோருவோர் மற்றும் ஏற்கனவே அங்கு வசித்து வருபவர்களுக்காக இந்த ஆண்டில் பல முக்கிய விதிமுறை மாற்றங்களும் நடைமுறை சலுகைகளும் அமலுக்கு வந்துள்ளன. குறிப்பாக ஆட்கள் பற்றாக்குறை அதிகம் நிலவும் துறைகளில் பணிபுரியும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி கடந்த 24 மாதங்களில் குறைந்தபட்சம் 12 மாதங்கள் அத்துறைகளில் வேலை செய்திருந்தால் இனி முதலாளியின் ஒப்புதலின்றி தொழிலாளர்கள் நேரடியாகவே வசிப்பிட உரிமத்திற்கு விண்ணப்பித்துக் கொள்ளலாம். இந்த சலுகை வரும் 2026 டிசம்பர் 31 வரை நடைமுறையில் இருக்கும். மேலும் பிரீஃபெக்சர் அலுவலகங்களில் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்கும் வகையில் பெரும்பாலான விண்ணப்ப சமர்ப்பிப்புகள் ANIF இணையதளம் மூலமாக முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளன. புதிய விதிகளின்படி இந்த ஆண்டு ஜனவரி 1 முதல் பல ஆண்டுகால வசிப்பிட உரிமம் அல்லது 10 ஆண்டுகால குடியுரிமை அட்டை கோருபவர்களுக்கு புதிய டிஜிட்டல் சிவிக் எக்ஸாம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பிரான்சின் கலாச்சாரம் மற்றும் வரலாறு குறித்த 40 கேள்விகள் அடங்கிய இத்தேர்வில் குறைந்தபட்சம் 80% மதிப்பெண்கள் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.
அதேபோல மொழித்திறன் தகுதிகளும் கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளன. பல ஆண்டுகால அனுமதிக்கு A2 நிலையும் 10 ஆண்டுகால அட்டைக்கு B1 நிலையும் குடியுரிமைக்கு B2 நிலையும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் டேலண்ட் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் மற்றும் சில உயர் தொழில்முறை பணியாளர்களுக்கு இந்த மொழி மற்றும் சிவிக் தேர்வுகளிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் சட்டப்பூர்வமாக பணியாற்றுபவர்களுக்கு முன்னுரிமை அளித்து அவர்களை அந்நாட்டுடன் முழுமையாக ஒருங்கிணைக்கும் நோக்கிலேயே இந்த அதிரடி மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. பிரான்சின் கிழக்கு நகரமான ஹேகன்பாக்கில் தனது 9 வயது மகனை 1 வருடத்திற்கும் மேலாக வெயிலில் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்திய கொடூர தந்தை ஒருவர் பிரெஞ்சு காவல்துறையினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். பல வீடுகள் பகிர்ந்து கொள்ளும் முற்றத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு வேனிலிருந்து குழந்தையின் சத்தம் வருவதை அருகிலுள்ள குடியிருப்பாளர் ஒருவர் கேட்டு அளித்த தகவலின் பேரில் திங்கட்கிழமை முல்ஹவுஸ் நகர காவல்துறையினர் அங்கு விரைந்து சிறுவனை மீட்டனர். வேனை திறந்தபோது அந்த 9 வயது சிறுவன் குப்பைகள் மற்றும் மலத்திற்கு இடையே நிர்வாணமாக ஒரு போர்வையால் மூடப்பட்டு மிகவும் பரிதாபமான நிலையில் கிடந்ததை அதிகாரிகள் கண்டனர். நீண்ட காலமாக ஒரே இடத்தில் அடைபட்டு தொடர்ந்து உட்கார்ந்திருந்ததால் அந்த சிறுவனால் நடக்க முடியவில்லை என்றும் அவன் மிகவும் வெளிரிப்போய் ஊட்டச்சத்து குறைபாட்டுடன் காணப்பட்டதால் உடனடியாக தீவிர சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு வழக்கறிஞர் நிக்கோலஸ் ஹெய்ஸ் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட 43 வயதான தந்தை சிறுவனை அடைத்து வைத்து அவனுக்கு பராமரிப்பை மறுத்ததை விசாரணையில் ஒப்புக்கொண்டுள்ளார். தனது 37 வயது துணைவி சிறுவனை மனநல பிரிவில் சேர்க்க விரும்பியதால் அவரிடமிருந்து சிறுவனை பாதுகாக்கவே கடந்த 2024 நவம்பர் முதல் வேனில் அடைத்து வைத்ததாக அந்த தந்தை வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் 2025 மே மாதம் வரை சிறுவனை வேனிலேயே தங்க வைத்ததாகவும் கோடை காலத்தில் குடும்பத்தினர் விடுமுறைக்கு சென்றபோது மட்டும் வீட்டிற்குள் அனுமதித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த கொடூர சம்பவத்தை தடுத்து புகார் அளிக்க தவறிய குற்றத்திற்காக வீட்டில் வசித்து வந்த தந்தையின் துணைவி மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தந்தைக்கும் அந்த துணைவிக்கும் வேறு உறவுகளில் பிறந்த 10 மற்றும் 12 வயதுடைய 2 சிறுமிகளும் அதே வீட்டில் வசித்து வந்துள்ளனர். இருப்பினும் சிறுவன் வேனில் அடைக்கப்பட்டிருந்தது தமக்கு தெரியாது என கூறி அந்த துணைவி தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார். நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.